BSS மற்றும் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற நிராஸ்பாத அழுத்த சிகிச்சையை கற்று நீங்களும் தெரபிஸ்ட் ஆகலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஃப்ருக்டோஸ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பயோகெமிஸ்ட்ரிக்காரன் கத்துறான். ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப்பை ஒரு பக்கம் விற்கிறான். அவன் வியாபாரி, இவன் சயின்டிஸ்ட். இதுல ஒலிகோ சாக்கரைட்னு ஒன்று, ஒலிகோ ஃப்ருக்டோஸ்னு ஒன்று இருக்கு. ஒலிகோ சாக்கரைட்ன்றது 15 to 20 லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாதிரி 15 to 20 லீனியர் செயின் ஆஃப் ஃப்ருக்டோஸ் வந்து ஒலிகோ ஃப்ருக்டோஸ். இது கரும்புலாம் தயாரிச்ச பிறகு அந்த சக்ககுது இல்லை, அதுல இருக்குது. அத்தை சுரண்டான், சுரண்டி லிக்விடா விற்கிறான், சீப். அதை என்ன பண்றான், நம்ம பேக்கரிக்காரெல்லாம் வாங்கி கேக் பண்ணினுக்கிறான். இப்போ கடைசியா என்ன ஆகுது, நம்ம தான் டஸ்ட்பின். ஏற்கனவே வைத்த டஸ்ட்பின்கிறாரு பெர்னாட் ஷா. நீ உடனே போயிட்டு ஒரு பேக்கரியில் உட்காந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஃபோர்க்லாம் வச்சு அப்படியே கட் பண்ணி அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு, புரியுதா? அது அப்படியே மணிரத்னம் படம் மாதிரி இருக்கு. ஓகே, இவ்வளோ அட்டகாசம் நடக்குது. அட்டகாசமா இது? ஆமா, இதை விட ஒரு அட்டகாசம் மனுஷன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நீ? பாவம் சின்னஞ்சிறார்கள் போய் அது என்ன காஃபி. ஏன் வயசானவங்க மட்டும்னா உனக்கு விஷயமே தெரியாத? நீ பசிக்கு கேக்க வாங்கி சாப்பிட்டுற. சக்கரை 63 வயசாகுது, வீட்டில் போய் பச்சை மிளகாய் வாங்கினுவான்றாங்க. நான் தான் ரிட்டையர் ஆகிட்டேனே. சரி, பைய எடுத்துன்னு போகிறேன். போகிற வழியில் ஒரு பேக்கரி வருது. எனக்கு வீட்டில் சக்கரை கொடுக்க மாட்டாங்க, நான் டயபிட்டிஸ் மாத்திரை போடுறேன். அந்த கடைக்குள்ளே போகிறேன், ஒரு கேக்கை வாங்கி லபக்குன்னு முழுங்கிட்டு போயிடும். ஆமா, நீ தான் அவனை சர்க்கரையை விட்டு விலைக்கு வச்சுட்டியே. சர்க்கரைக்கும் சர்க்கரை வியாதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அடித்தளத்தை அசைக்கிறீங்க. அடித்தளத்தை அசைக்கலங்க, இதுதாங்க உண்மை. அதனால்தான் இவ்வளவு சயின்ஸ் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு. அப்ப என்ன ஆவான், அந்த சர்க்கரை வியாதிக்காரன் சோர்ந்து போயிடுவான். ஆமா ஆமா, எல்லா பேரும் டயர்ட் ஆயிடுவான். ரொம்ப டயர்டா இருக்கான். ஏன் சொல்லு, அவனை சர்க்கரையிலேருந்து தூக்கிட்டேன். பாவம் அவன். ஆனா மேற்கத்தியர்கள் அதை செய்யவில்லை. அவனுக்கு சர்க்கரையை கொடுன்றான். அந்த விஞ்ஞானத்தை நீ இங்க கரெக்டா பயன்படுத்தணுமா வேணாமா? பயன்படுத்தணும். அதே விஞ்ஞானம் தான் இங்க நீ படிக்கிற. அவன் எழுதின புஸ்தகத்தை தான் நீங்க படிக்கிற. அவன் கொடுக்குற மெடிக்கல் புரோட்டோகாலை தான் நீங்க ஃபாலோ பண்ற. படிக்கணுமா, நீ பண்ணணுமா வேணாமா? கண்டிப்பா பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோ இருக்குது அந்த சர்க்கரையில. இந்த ஃப்ருக்டோஸை வந்து 52 வருஷமா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. தமிழ் சான்றோர்கள் தமிழ் நாகரிகத்தின் உயரிய விஞ்ஞானத்தின் ஒரு சிறிய அங்கத்தை எடுத்து இந்த ஃப்ருக்டோஸை ஒட்சாங்க. யாரு? நான். யாரு? நீங்க. அதான் நீங்க கொடுக்குற சர்க்கரையா? ரகசியத்தை என்ன பண்ண தெரியுமா? சொல்லட்டுமா? அந்த ஃபியூரான் ரிங்குன்னு சொன்னேன்ல, ஆமா, அதை ஓபன் பண்ணிட்டேன். ஃப்ருக்டோஸை ஆல்டிஹைடு குரூப்பா மாத்திட்டேன். இது வந்து விஞ்ஞானத்துல பாசிபிள் கிடையாது. தமிழனின் விஞ்ஞானத்தில் ஒரு மாலிகுலர் சயின்ஸ் கொடுக்குறான். ஆனா அந்த மாலிகுலர் சயின்ஸ் கொடுத்த லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த சக்கரை கிடையாது. ஆனா அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நீ என்ன ஒண்ணா பண்ணலாம். கன்வர்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ், இட்ஸ் நாட் பாசிபிள் இன் மாடர்ன் சயின்ஸ். அதான் வெள்ளைக்காரங்க மட்டும் வந்து உட்கார்றாங்களா? ஓகேயா? உடைக்கிறேன், உடச்சு தூக்கி போட்டேன். இது எங்கேருந்து படிச்சீங்க சார்? இந்த ரிஷி மூலம் நதி மூலம்லாம் கேட்காத. என்னையாது? நான் இவ்வளோ விஞ்ஞானம் சொல்லின்னு வரேன் உனக்கு. ஒரு சக்கரைன்றதுக்கு இவ்வளோ சொல்றேன். நீ ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்க்கு போனா அவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அவன் படிக்க மாட்டான். நான் படிக்க மாட்டேன். எவனுமே ஏன் படிக்க மாட்டான்னா, அவன் வெள்ளக்காரன் புஸ்தகத்தை படிக்கிறவன், அவன் ஒன்றும் எழுதலை. அவங்கெல்லாம் எதையும் காட்ட மாட்டாங்க வெளியில. நீ இவ்வளோ படிச்சா போதும், அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் உண்மையை சொல்லணும்னா இது எடிட் பண்ணா கூட எடிட் பண்ணிக்கோ. The Asians are dogs. ஆமாம், அப்படித்தான் சொல்லுவான். நம்மளை அப்படித்தான் சொல்லுவான். ராபர்ட் கிளைவ் அப்படித்தான் சொன்னான் நம்மளை. ஆனா அதே ஏஷியன்ல ஒருத்தன் பிரைட்டா இருந்தான்னா அந்த பிரெயின் தூக்கி போடுவானுங்க. நம்ம போய் பூரா அமெரிக்காவில் இருக்கான்ல, தூக்கின்னு போய் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதெல்லாம் வாங்கி அவன் மெடல் வாங்கி குத்திப்பான். அது ஒரு பக்கம். சரி, இதை தான் ஒட்ச. இது தமிழில் எங்கே இருந்துச்சு? அது கேட்கக்கூடாதா? ரிஷி மூலம் நதி மூலம்? சார் உனக்கு நான் சொன்னாலும் புரியாது சார். உனக்கு
உனக்கு எப்படி புரியும் தானே. சார்? ஒரு மாலிகுலர் சயின்ஸில் ஒரு மாலிகுலர் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது சார். என்னையா பிஹேவியர்? மனுஷனா அது? எல்லாமே சார், உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு மனுஷனுக்கு சமம். என்னையா 10 லட்சம் கோடி பேர் சேர்ந்தது தான் ஒரு ராஜேஷ் அண்ணா. நீ ஒரு தனி மனிதன் கிடையாது, 10 லட்சம் கோடி மக்கள் தொகையின் ஒரு பிம்பம். புரியுதுங்களா? இப்போ நம்ம எங்க வந்து ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா, ஒரு செல்லை எடுத்து நம்ம படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? ஒரு செல்லை எடுத்து, ஒரு ஜென்ரல் எபித்தீலியல் செல்லை எடுத்து ஒரு லெபரட்டரி கண்டிஷனில் அதை லைவாக இருக்கும் படிப்பாங்க. படிச்சுட்டு கட்சியாக அவன் என்ன எழுதுவான்னா, எது படித்தாலும் இதோட பிஹேவியர் எல்லாம் படிச்சுட்டு இது உடம்புக்குள்ள இருக்கும்போது இதே தான் பிஹேவ் பண்ணுதா அப்படின்றது கேள்விக்குறின்னு தான் முடிப்பான். யூ ஆர் சிம்பிளி வேஸ்டிங் ஆர் டைம். அது எதுக்கு வெளியாடுச்சா? ஏன்னா இங்கே வச்சு படிக்க முடியாது. எப்படி படிப்ப? இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நெட்வொர்க்லேயே வச்சு படிக்கிறது. ஓகே, இந்த ஒயிட் சுகர்ல 142 சைடு எஃபெக்ட்ஸ் நீங்களே, அது சார் அது இதை உடைச்சாலே போடுமா? அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ருக்டோஸ் சார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். சர்க்கரையை விட்டு நீ விலகி இருக்க முடியாது. முடியலையே. நீ என்னதான் சொல்லு, காலையில எழுந்த உடனே அந்த ஃபில்டர் காஃபி நம்ம சாப்பிடுறோம், அதுதான் ஹையஸ்ட். கெஃபீன் வந்து ஒரு அற்புதமான பொருள். அது என்னது? காஃபில இருக்கிற கெஃபீன். ஆமா, கெஃபீன் வந்து ஒரு அற்புதமான பொருள். நீ 4 கப்பு காஃபி வரைக்கும் குடிக்கலாம். ஆமா, குடிக்கலாம். நல்லா இருக்கு. இவங்க ஆராய்ச்சியெல்லாம் எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு குரூப் வரும், ஓப்பனா சொல்றேன், காஃபி மர்ச்சன்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எப்படி காஃபியை ப்ரமோட் பண்ணுறது? விலை ஏற்றணும். என்ன உடனே நாட்டாம ஊரில் ஒரு குரூப்பை கூப்பிடுவாங்க. இவ்வளோ காசு தரேன், ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ஆராய்ச்சி பண்ணி காஃபி வந்து லிவருக்கு ஒரு ரொம்ப சிறந்த பொருள்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவை வெளிப்படுத்துவோம். உண்மையான ஆராய்ச்சியா பொய் ஆராய்ச்சியா? அதெல்லாம் அப்புறம் வருவோம். உடனே என்ன ஆகும்னா காஃபி பிச்சுக்குன்னு போகும். பிச்சுன்னு. இன்னொரு குரூப் ரொம்ப வருஷமா ஒன்று பண்ணிடுறான் காஃபி பற்றி. அவன் ஒரு 2 வருஷம் கழிச்சு காஃபி கெடுதல்னு எழுதுவான். நீ இப்போ எதை எடுத்துக்க போற? இது பழகிட்டமே காஃபிய. இல்லப்பா, இந்த ஆராய்ச்சி எடுத்துக்க போறியா? இந்த ஆராய்ச்சி முடிவு எடுத்துக்க போறியா? ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. நாங்கள் காஃபி சாப்பிடுவோம். இங்க எங்களுக்கு கல்லா கட்டணும். ஆமா, அதுல வர ப்ராப்ளம் இது. உடனே டீ காரெல்லாம் பார்ப்பான். டீ அவன் எவ்வளோ பெரிய மார்க்கெட். ஏய் வா, எந்த ஆராய்ச்சி பண்ணு, என்னை பற்றி 4 நாளாக சொல்லு. இதுதான் உங்கள் சயின்ஸ். ஒரு பாதி இப்படி தான் நடக்குது. சைனாக்காரன் தான் டீ அதிகமாக சாப்பிட்றாங்க. அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஆராய்ச்சி சொல்லின்னு வரேன் நான். ஆமாம், இப்படி தான் நடக்குது ஒரு ஆராய்ச்சியும். இதில் நீ எதை எடுத்துப்ப? திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.